வணக்கம் மக்களே. டே 37 ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டு கொடியின் மேலன்னு சொல்லி இன்டைரக்ட்டா இன்னைக்கு வந்து ராஜா டாஸ்க் நடத்த போறோம்ங்கிறத போட்டிருப்பாய்ங்க. அது அது புரியாம பாரு வந்து "பாத்தியா பாட்டி எனக்காகவே போட்ட மாரி இருக்கு" அப்படின்ற மாரிலாம் நம்ம காமோட்ட பேசி சும்மா போயிட்டுருக்காங்க. அப்படியே ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து ரம்யா. ரம்யா வந்து ஏன் இங்க இருக்காங்கன்னு சொல்லி திவாகர் ஒரு பிரச்சனைய உருவாக்கியிருப்பாரு. அத அப்படியே கொண்டு போயிட்டு இந்த டாஸ்க்குக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அங்க வந்து நம்ம ரம்யா ஓப்பன் பண்ணி எல்லாரையும் போட்டு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படி இப்படி இப்படின்னு போயி, நம்ம கேப்டன் தல, அந்த வீட்டு தலையா இருக்கிற நம்ம சபாரி வந்து, சரி ஓகே நான் வந்து இவங்கள மாத்துறேன், அவங்கள மாத்துறேன்னு சொல்லி பேசுறப்ப, நம்ம பார்வ வந்து அ வாஷிங்லேருந்து கிச்சனுக்கு மாத்தலாம்னு ஒரு டாக்கிங் வர, அப்படியே 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 போயிட்டு நடுவுல விக்ரம் விசேஷ் நம்ம கமருதீக்குள்ள ஃபைட்டுங்கிற மாரி வந்துருது. என்னடா இது டேய்! எங்கடா எங்க ஆரம்பிச்சு எங்கடா முடியுதுங்கிற மாரி இருந்தது. நடுவுல நம்ம பிரஜன் போயிட்டு ஒரு மாரி பிரச்சனை பண்ணி அன்புக்கு அங்க உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு மாரி ஆரம்பமே வந்து என்னடா நடக்குது இங்க? என்னடா பண்றீங்கன்ற மாரி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பாயிண்ட்டுங்க. பார்வ வந்து விக்ரம் ஹேண்டில் பண்ண அளவுக்கு வீட்டுக்குள்ள யாருமே ஹேண்டில் பண்ணலன்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வந்து பாருக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. டேய் இத ஏன்டா டே 1ல இருந்து பண்ணலங்கிறது நம்ம கேள்வியே. டே 1ல இருந்து பண்ணியிருந்தீங்கன்னா, பாருங்கிற ஒரு ஒரு ரூபம் இப்படி வளர்ந்து நின்றுக்குமா? இந்த குட்டிச்சாத்தான வளர்றப்பயே அப்படியே அடிச்சு உட்கார வச்சிருந்துருக்கலாம். பட் வளர விட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்? விக்ரம் பார்த்தீங்கன்னா, வர வர அவரோட கேம் பிளேய வந்து மாஸா, கிளாஸா சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஆனா ஏன் இத்தன நாள் பண்ணல? அது வெளிய இருக்க மக்கள்லாம் வந்து விக்ரமோட கேம் பிளேவ பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்க காமு, "டேய் நான் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ கூட பாரு கூட பேட்சப் ஆயி ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தா, என்னைய பண்ண விடாம என்னடா நீங்கலாம் ஓவர் கம் பண்ணி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பா போற போக்க பார்த்தா நம்மள வெளிய அனுப்பிச்சுருவாங்களோ அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ்ல ஒரு என்ன சொல்லுது, ஒரு குபீர் இதுல போயிட்டு இருக்காரு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாருவோட கம்பேர் ஆகாம அவர் வந்து கானா வினோத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் போட்டாருன்னா, ஆ நம்ப நம்ம சீசன் 3ல பார்த்தோம் பார்த்தீங்களா, கவின் சாண்டி. அந்த மாரி இல்லனாலும் ஏதோ ஒரு புதுசா ஒரு காம்பினேஷன பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. பட் ஆனா கமருதீன் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நம்மளோட செலக்ஷன் தான் நம்ம வாழ்க்கைய எப்படி முடிவு பண்ணுங்கிறதுக்கு நீ ஒரு பெரிய எதிர்க்கிறது. ஆனா காமு, பாருக்குமே ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்காய்ங்க. இந்த என்ன சொல்ல நெகட்டிவ் ஃபேன் கிளப்ன்னு இருப்பாங்கல்ல. நெகட்டிவிட்டியே ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல. அவைங்கலாம் வந்து பாரு, காமுவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாசிட்டிவிட்டியே ஃபாலோ பண்றவங்கலாம் வந்து நம்ம கானா வினோத் பக்கம் நிக்கிறாய்ங்க. அந்த பக்கம் நீ வந்திருக்கலாம், வரல. இனிமே வராம அப்படியே இருக்கிறது இருந்து போயிடு. அவ்வளோதான். இப்ப வந்து புதுசா ஒரு கானா வினோத் விசஸ் எஃப்ஜேவோட கூட்டணி சேருது. என்னங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்ப கானா வினோத்தோட கானா ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா, யார் யார் இருக்காங்கிறத சும்மா ஒரு ஓரளவு பார்ப்போமா? நம்ம பிரஜன் வந்து மாவீரனாகவும், கம்ருதீன் வந்து மந்திரிங்கிற பேர்ல இருக்காரு. பட் ஆனா பவர் பிளேயரா சுத்திட்டு இருக்காப்டி. திவ்யா ராஜகுரு, விக்கல் விக்ரம்ஸ் வந்து கவிஞர். அவர் பார்க்க அப்படியே தென்னாலிராமன் மாரி இருக்காப்டி. அப்புறம் பொதுமக்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமித் வந்து மென் பொதுமக்களாவும், ஃபீமேல்ல வந்து நம்ம ரம்யா அண்ட் கெமி இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, தர்பூசு சாம்ராஜ்யத்துல மன்னரா நம்ம தர்பூசு ராஜா திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காப்டி. அப்புறம் அவர் கீழ வந்து ராஜகுருவா பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்னிய போட்டிருக்காய்ங்க. அப்புறம் அவருக்கு படைத்தளபதியா வந்து நம்ம பிரஜனோட ஒய்ஃபான சாண்ட்ராவ போட்டிருக்காய்ங்க. ஆனா இங்க வந்து மந்திரியும் கிடையாது, கவிஞரும் கிடையாது. அதுக்கு பதிலா 3 இளவரசிய போட்டிருக்காய்ங்க. யாருன்னா பாரு, அப்புறம் வியன்னா, அரோரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காய்ங்க. பொதுமக்களா சபரி, அப்புறம் எஃப்ஜே, சுபிக்ஷா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ராணிய போட்டு இது வேற ஒரு சொல்றாங்க. இந்த 3 ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவாகரோட அக்கா பொண்ணுங்க. இங்க 3 பேருக்கும் திவாகர் மேல ஒரு கண்ணு. அது இல்லாம கண் அழகின்னு சொல்லிட்டு பார்வ போட்டு பாரு வந்து ஆல்ரெடி கம்ருதீன் கூட இது இருந்து ஏமாத்திட்டு வந்தாங்க. அதனால கம்ருதீன் வந்து காதல்னாலே கசக்கும்ன்னு சொல்லி ஒரு மாரி மாஸ் போட்டிருக்காய்ங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பரா தான் போச்சு. 2 பேருமே அவங்கவங்க ராஜ்யத்த பத்தி பேசணுங்கிறப்ப வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்ல இருந்து நம்ம இவரு பேசியிருப்பாப்புல, விக்கல் விக்ரம் சூப்பரா மாஸா, கிளாஸா பேசியிருப்பாரு. அவர் பேசுறப்ப கூட நடுவுல நம்ம வாட்டர்மெலன் குறுக்கால பேசியிருக்கப்ப, அவர் டக்குனு ஹிந்தியில பேச ஆரம்பிச்சாரு. புரியலல்ல, அது மாரி தான் இருக்கு. கம்முனு இருன்னு சொல்லிட்டு ஒரு மாரி செம்மையா நோஸ் கட் பண்ணி, ஒரு கிளாரிட்டியா இருந்த மாரி இருந்தது. இந்த சைடு சபரி ஆரம்பிச்சாப்படி. பட் சபரியும் நல்லா பண்ணாரு. பட் ஆனா அந்த கிளாரிட்டி இல்ல. இங்க நம்ம விக்கல் விக்ரம்ஸ் பண்ண அந்த கிளாரிட்டி இங்க இல்லன்ற மாரி இருந்தது. அந்த வகையில பார்க்குறப்ப எனக்கு இங்க கானாவோட அந்த டீம் கூட்டணி சூப்பரா இருக்க மாரி தெரிஞ்சது. அப்புறம் டாஸ்க் ஒண்ணு வைக்கிறாய்ங்க. டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேர் ஒரு இதுவ கண்டுபிடிக்கணும். ஒரு பொருள வந்து இந்த சைட்ல இருக்கவங்க வந்து நடனம்ன்ற பார்த்தீங்களா, ஆக்டிங் மூலியமா கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கவங்க கானானால வந்து இசை குடுத்து மட்டும் கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பா வந்து ஆக்டிங் மூலம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி நடிச்சு காமிச்சு கண்டுபிடிக்க வச்சிடலாம். பட் ஆனா சத்தத்த மட்டுமே சொல்லி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு டஸ்க் ஒரு டஸ்கா நான் சொல்றேன் டஃப்பான ஒரு இது. ஆனா பட் அதுலயும் வந்து ஓரளவு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம தோத்து போயிருப்பாங்க கானா டீம். அத வந்து பயங்கரமா விக்கல் விக்ரம்ஸ் வந்து விட்டோனே அந்த வஞ்சத்த காட்டுறாய்ங்க நம்ம பாரு. இந்த மாரி விக்கல் விக்ரம்ஸும் பாருக்கும் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல. அந்த டாஸ்க்குள்ளயும் வந்து காமிச்சுட்டு எனக்கு வந்து என்னோட வக்கரம் வெளிய வருதுன்னு
ஓப்பனாக பேசியிருப்பாங்க. இப்படியே ஒரு சண்டையின் தான் இந்த டாஸ்க்கை முடிக்கிற மாதிரி இந்த 1வது எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் லைவ்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. லைவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போனால், பட் ஆனால் இதான் முடிஞ்சிருக்கு. நம்ம நாளைக்கு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வழக்கம் போல் நான் டே 1லேருந்து சொல்கிறதுங்க, நம்ம வீட்டுவார் மீடியாங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும். பாய், see you.